ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியம் வந்து சாப்பிடலாம். என்ன சாப்பாடுன்னு சொன்னான்னா உங்களுக்கே தெரியும். என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு தெரியாது. முட்டைகோசு வடை, அப்புறம் வந்து காலிஃப்ளவரை பொரிச்சு வச்சிருக்கு. அப்புறம் வந்து இது என்ன அரிசி சொல்லுவோம், குண்டரிசி, செங்கல்பட்டு அரிசி சோறு. அப்புறம் ரசம் வாங்க. செங்கல்பட்டு அரிசி, பெரிய அரிசி தீந்துட்டு, அதனால செங்கல்பட்டு அரிசி தான். சின்ன அரிசி தீந்துட்டு அதனால செங்கல்பட்டு அரிசி ஒரு ஆள் தந்தாங்க. ஒரு ஆள் தரையில் நாங்கள் வாங்கினோம் அரிசி. அதே வச்சு தான் சோறு பொங்குதோம். இப்போ நம்ம சாப்பிடலாம். 3 பேருக்கும் சாப்பாடு வச்சலாம். இதை ஒரு ஆள் பிடிங்க. ஆனால் பிடிச்சி வர மாட்டோம். ப்ளீஸ் ஒரு ஆள் பிடிங்க. கிச்சனையே நான் நிறைச்சி வச்சிருக்கேன். பார்த்தாமா, கிச்சனே நிறைச்சி வச்சிருக்கேன். ஆனால் வந்து வேலை பார்க்கவே எல்லாமே கழுவி வச்சுட்டேன். 3 பேருக்கும் சாப்பாடு வச்சலாம். எப்படி இருந்தாலும் அவங்க வர மாட்டோம். நம்ம தான் சாப்பாடு வச்சு கையில் கொண்டு கொடுக்கணும். வீடியோ எடுக்க எப்படி இருந்தாலும் வர மாட்டோம். அதனால 3 பேருக்கும் சாப்பாடு வச்சலாம். செங்கல்பட்டு அரிசி, பிளாக்கி ஸ்டார் சொன்ன மாதிரி உருட்டு செங்கல்பட்டு அரிசியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. செங்கல்பட்டு அரிசி சோறு போட்டுட்டு 3 பேருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. அதுவும் சேர்த்தி காக்காக்கும் சாப்பாடு போட்டாச்சு. இப்போ 3 பேர் பிளேட்லேயும் சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து காக்காக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். 2 பேரும் சாப்பாடு வச்சு வர மாட்டோம். நான் தான் வச்சுட்டு நான் போகிறேன். வச்சு முன்னா வந்தியாச்சு. காக்கா சாப்பிடு. நாங்கள் இப்போ சாப்பிட தான் போகிறோம். இப்போ 3 பேருக்கும் ரசம் வைக்கலாம். அவன் வந்து எப்படி இருந்தாலும் இது பண்ண மாட்டான். வீடியோ எடுக்க இந்த இது பண்ணி ஹெல்ப் பண்ண மாட்டேன். அதனால் நம்மளே ரசத்தை வீத்துட்டு 2 பேர் கையில் சோறை கொண்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னன்னா காலிஃப்ளவரும் முட்டைகோஸ். நம்மளும் சாப்பிடலாம். வெளியில் போய் 2 பேருக்கும் சாப்பாடு வச்சிருக்கி சாப்பாடு சாப்பிடாம இருக்கும். 2 பேருக்கும் சாப்பாடு வச்சிருக்கி சாப்பாடு சாப்பிடாம இருக்கும். நம்ம வந்து வெளியில் போய் இருந்து சாப்பிடலாம். வந்து இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிடலாம். சோறு வச்சுட்டு சமட்டு சூப்பராக இருக்கு. முட்டைகோசு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சோத்து கூட நல்லா விரசிட்டு சாப்பிட வேண்டியதான். நமக்கு வந்து சிக்கன் வச்சக்கூடாது, வெள்ளிக்கிழமை. அதனால் சோறு தான் வச்சுருக்கு. சோறு, வெஜிடபிள்ஸ். சாப்பாடு வச்சியாச்சே. ஐயோ 3 நிமிஷம் கூட ஆயிட்டா. நானும் நினச்சிட்டே இருந்தேன் 3 நிமிஷத்தில் முடிச்சேன்னு நினச்சானா அது 3 நிமிஷத்தில் முடியலை. இப்போ 3 ஆவி 4:01 இருக்கு. லந்தான வீடியோ போடும்போது அதுலேயும் நிறைய இந்த இதெல்லாம் இருக்கும், டிப்ஸ் எல்லாம். நீங்களும் பாருங்க அதில். ஓகேயா? இப்போ சொல்லுறேன். எதிரி வழுகு உங்க வீட்டில் இதை மாதிரி காக்க வருமா? வந்து கொத்து தின்னுமா? காக்க உங்க வீட்டில் வருமா? காக்க இருக்க பாசம் கூட யாருக்குமே இல்லை. எல்லாரும் நம்ம நல்லா இருந்தான்னு சொன்னான்னா முதல்ல இருந்து நம்மளை வந்து நல்லா இல்லை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெடுக்குறதுக்கே சிலைப்பட்ட தற்குறி கிடைக்கி. அப்படிப்பட்ட தற்குறிவை வந்து இப்போ வந்து நல்லா பாசமாக வந்து பழகுவாங்க. எதிரியாகவும் இருக்கட்டு, சும்மா அந்த யாராக இருக்கட்டு. ஆனால் வந்து நல்லா பேசி சம்மந்தம் இல்லாமையே உன்னை நல்லா பிடிச்சும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச வருவாங்க. எதிரி தான் அவங்க, நமக்கு எதிரி தான். சரி நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு அப்படி இது பண்ணணும்.
ஆனால் நமக்கு தெரியாது நம்மளை வந்து குத்த வந்துருங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்மளே தெப்பை மாதிரி நம்மளே இது பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேச எடுத்துகிட்டே இருப்போம். அவங்க குறை வராது, இது வேண்டி அடுத்தவங்க குறவளை சொல்லி அப்படி இது பண்ணிட்டுருப்போ இருப்பாங்க. ஆனால் வந்து நமக்கே அவங்க ஆப் வச்சோன்னு சொல்லி நமக்கு தெரியாது, நமக்கே வந்து குத்துவான்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம நல்லா இருக்கோமா, இவங்களே வந்து முதல்ல சந்தோஷப்படுறது அவங்க இல்லை, வேற ஒருத்தவங்க தான் சந்தோஷப்படும். எதிரிவை தான் ஐயோ இவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம நல்லா இருக்கான்னு சொல்லி சந்தோஷமே பட மாட்டோம். எதுக்குன்னு சொன்னான்னா அம்மா இவன் எப்படி நல்லா இருக்கா, இவளை எப்படி அழிச்சலாம், எங்கே போய் எங்கே கொண்டு வந்து நம்ம இவளை அழிச்சலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க பார்த்து நடப்போம். அதில் எனக்கு நான் வந்து அதில் வந்து எவ்வளவோ அனுபவிச்சிருக்கேன். அப்படி நான் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு நடந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால வந்து நான் சொல்லுதேன், இப்போ இனியும் எந்த எதிரியை நம்பக்கூடாது, எதிரி மாதிரி நடித்து நல்லவங்களே நம்ப முடியாது. அப்படிப்பட்ட காலம்தான் இந்த காலம். அப்பப்போ ஒருத்தங்க நல்லா இருக்கான்னு தெரிஞ்சோன்னே இவளை எப்படி எங்கே கொண்டு போய் சாய்ச்சலாம், இவளை எப்படி கொண்டு போய் இவளை நல்லா இருக்கா, இவளை வந்து அழிச்சணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற கூட்டம்தான் இந்த காலத்தில் நிறைய கிடைக்கி. உங்களுக்கு இதை மாதிரி நடந்தான்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? யாரையுமே நம்பக்கூடாது, இனி யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணணும். நல்ல பிள்ளைமாரு பேசிட்டு நார பிள்ளைமாரு நமக்கே ஆப்பச்சுவோம். அவங்க மக்கள் இது வராது, எதுவும் வராது. ஒருத்தவங்களை வந்து எடுத்துக்கிட்டு சொல்லுதல்ல, அவங்க கில்லாடி சூப்பர் கில்லாடி இது வேண்ட அதை நம்புறதுக்கு சில கூமுட்டவை கிடைக்கி, எடுத்துக்கிட்டு சொல்லுறது நம்புறது கூமுட்டை கிடைக்கி. கூமுட்டவளையே நீங்கள் எப்படி சொல்லுங்க, எப்படி இது பண்ணுங்க, அது வந்து எங்கள் உடம்புல தட்ட போகிறது இல்லை, அது அவங்களுக்கு தான் தட்ட போகிறது. நீங்கள் யாரை என்ன வச்சுத்தோமோ அது அந்த இப்போ வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அவங்க வந்து இப்படி நல்லா கஷ்டப்படுதோவே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அதை பார்த்துன்னு தான் இருப்பார். நம்ம வந்து அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்கணும். நமக்கு தெரியாது இது வேண்டி இவ்வளோ கஷ்டப்படுதோம், எதுக்கு கஷ்டப்படுதோன்னு யோசிச்சுட்டே இருந்து கடவுள்கிட்ட தான் நம்ம கோவப்பட்டு இருப்போம். கடவுளை எதுக்கு இப்படி வந்து எங்களை கஷ்டப்படுத்துதேரும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நமக்கே தெரியாது. ஆனால் அந்த எதிரி தான் நமக்கு ஆப் வச்சோன்னு சொல்லி சத்தியம், அந்த எதிரி தான் ஆப் வச்சோன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. என் லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். இனியும் கொஞ்சம் எனக்கு வாழ்க்கையில் நடந்ததை வச்சு கண்டனலை உருவாக்கலாம். நான் இனியும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே இருக்கேன். ஆனால் சொல்ல வேண்டிய நாள் வரும், அப்போ நான் சொல்லி கொள்ளுவேன்.